எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கள்ளக்காதல், தவறான விஷயம், இந்த உறவுகளை பிரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மாந்திரிகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்வேஷன பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. வித்வேஷனம் ரெண்டு பேரை பிரிக்கிறது. அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இந்த பூஜை எதுக்கெல்லாம் பயன்படும், இந்த வித்வேஷனம், இந்த கள்ளக்காதல், தவறான உறவுகளை பிரிக்கிற இந்த பூஜை எதுக்கெல்லாம். இப்போ ரெண்டு பேரும் ஒரு தப்பான கான்டாக்டில் இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும், தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் தப்பான ஒரு இதில் இருப்பாங்க, அவங்கள பிரிக்கலாம். அதே மாதிரி இப்போது இதை வச்சு கூட இப்போ ரெண்டு பேர் இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சே இருக்காங்க, நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுதாங்க, அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சி சிலவங்க பிரிப்பாங்க. அதுக்கு இது பயன்படும். திரும்பி மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி சொல்ல அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அப்போது நமக்கு மாந்திரிக ரீதியான சில வேலைகள் நமக்கு செஞ்சு நம்ம ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்போ அவனுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த அவங்க வீட்டில் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்படி என்னென்ன விஷயம் நம்ம பண்ணாலுமே இந்த பூஜையை வச்சு நம்ம செய்யலாம். இது இப்போ இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்திர முறைப்படி தான் நம்ம பண்ணணும். இது கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியத்தகடுன்னு கடையில் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கணும். அந்த காரியத்தகடை வாங்கி நான் இதில் எந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் அதில் வரையணும். நல்ல பிராண பிரதிஷ்டை பூஜைலாம் முடிச்சு அதை நீங்கள் அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு என்ன இந்த எந்திரத்தை நீங்கள் அந்த இதில் காரியத்தகட்டில் நீங்கள் வரையணும். வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதணும். எப்படி சொல்ல அப்படின்னா, அந்த பேரோடு நீங்கள் மந்திரம் எழுதணும். நான் அதில் கொடுத்துருப்பேன் அந்த மந்திரத்தை நீங்கள் எப்படின்னா, அந்த எந்திரம் ஓடுதலை எழுதிட்டு எந்திரத்துக்கு கீழே அந்த மந்திரத்தோடு சேர்த்து யாரை நம்ம பிரிக்கணுமோ அவங்க பேரோடு நம்ம எழுதணும். எழுதிட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா 1008 உரு நீங்கள் போடணும். 1008 உரு நீங்கள் போட்டுட்டு இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பில் போடணும். நெருப்புலனா எப்படி சொல்ல அப்படின்னா, நம்ம மயானத்தில் புனை எரிக்கிற இடம் இருக்கும். அந்த புனை எரிக்கிறதுக்கு நம்ம கெட்டி வச்சு எரிக்க வச்சுருப்பாங்க. அந்த பிண மேடையில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், புளிய மரத்து கம்பு, அதாவது நம்ம புளிய மரத்தில் உள்ள கம்பை காஞ்சி மரத்திலே இருக்கும். புளிய மரம், வேப்ப மரம், ஏதாவது ஒரு கம்பை அந்த கீழே விழுந்து கிடக்காத கம்பை மரத்துலேருந்தே நம்ம ஒடிக்கணும். அதாவது மரத்திலே காஞ்சி இருக்கும், அந்த கம்பை ஒடிச்சு ஒரு மரம் கம்பு தான் இருக்கணும். அது உங்களுக்கு எப்படி சொல்ல அப்படின்னா, இப்போ நீங்கள் வேப்ப மரத்துலேருந்து நீங்கள் கம்பு எடுக்கிங்கன்னா அந்த ஃபுல்லாமே வேப்ப மரம் கம்பாக இருக்கணும். வேப்ப மரத்துலேருந்து கொஞ்சம், புளிய மரத்துலேருந்து கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடாது. இதை ஒன்று இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், மயானத்தில் எரிக்க இடத்துல வச்சு இந்த நம்ம எடுத்த கம்பு அதில் வச்சு தீயை பற்ற வச்சு நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் என்றைக்குமே கீழே சூடம் பற்ற வச்சு நம்ம எரிச்சோன்னா தீ பிடிச்சிரும். எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வரைஞ்ச எந்திரத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூஜை பண்ணி வச்சுருப்போம், 1008 நம்ம சொல்லி வச்சுருப்போம். இதை நல்ல ஒரு துணியில் சுற்றிடணும். ஒரு வெள்ளை கலர் துணியில் இதை நல்லா கெட்டிட்டு அதை அந்த நெருப்பு மேலே போட்டு எரிச்சிடணும். அந்த எந்திரம், நம்ம பேர், மந்திரம் எழுதின 2 தகடியும் போட்டு நம்ம அதில் போட்டு எரிச்சிட்டு அதனால நம்ம வீட்டில் நம்ம வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கிட்ட எதுவுமே பண்ணாது. நம்ம அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு தண்ணியில் போடணும், எதுவுமே அவசியம் கிடையாது. அந்த எரிமேடையில் வச்சு நம்ம எரிச்சிட்டு அப்படி நம்ம திரும்பி பார்க்காம நம்ம வந்துடணும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்குள்ளே போகும்போது தண்ணியில் மஞ்சள் போட்டு வீட்டுக்கு வெளியே வச்சு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். நம்ம என்றைக்குமே மயான பூஜை பண்ணோன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் போகணும். அதே மாதிரி இந்த பூஜை நீங்கள் பண்ணும்போது காட்டு பக்கத்தில் உட்காந்து பண்ணுங்கள். அதாவது இந்த மந்திரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூமாதேவிக்குள்ள மந்திரம். அதனால் இந்த மந்திரத்தை எக்காரணத்தை கொண்டு நம்ம வீட்டில் வச்சு பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு காட்டில் வச்சு, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அவுட்டரில், நம்ம வாழுத வீட்டில் இல்லாமல் ஏதாவது ஒரு பாலடைஞ்ச வீட்லேயோ, ஏதோ ஒரு வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல வச்சு நீங்கள் மந்திரம் நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு ஏற்றுங்க. ஏன்னா வாழுத வீட்டில் வச்சு இந்த தூமாதேவி மந்திரத்தை என்றைக்குமே நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு உண்டான எந்திரம்லாம் நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் இதுக்கு படையெல்லாம் நமக்கு பெருசாலாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழையில விரித்து ஒரு அவல் பொடிக்கரில் வெத்தலை பாக்கு, திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழம், நம்ம வாழைப்பழம் ஒரு 3 பழம் வச்சிடணும். வாழைப்பழம், தேங்காய் கண்டிப்பாக உடைக்கணும், தேங்காய், ஒரு எலுமிச்சை பழம், திரும்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடையில் ஸ்வீட் வாங்கி, இந்த ஸ்வீட்டு காரத்துக்காண்டி எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் பழி எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு இந்த மந்திரம் நான் அதில் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை நீங்கள் 1008 உரு போடணும். எப்படின்னா, அந்த என்ன மந்திரம் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லுறேன். இந்த மந்திரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூம் தூம் தூமாவதி சூ சூ உம்
ராஜாக்கு ராணி பிரி பிரி நசி மசி, இப்படி தான் நம்ம எழுதணும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரை எழுதும் போது மட்டும் நம்ம தலைகீழாக எழுதணும். பேரை வந்து அதாவது ராஜாக்கு ராணி அப்படின்னு நம்ம தலைகீழாக எழுதணும். நம்ம இப்போ நேராக எழுதாமல் ராஜாக்கு ராணி அப்படி எழுதாமல் இங்கேருந்து தலைகீழாக நம்ம எழுதி பூஜை பண்ணும்போது நமக்கு பவர் நல்லா இருக்கும். தலைகீழாக மட்டும் தான் நம்ம எழுதணும். இப்போ இது அவங்க 2 பேருக்குள்ள ஃபோட்டோ, அதாவது இப்போது 2 பேரை யாரை நம்ம 2 பேரை பிரிக்குமோ அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஃபோட்டோவை இடது பக்கம் வலது பக்கம் ஒரு ஃபோட்டோ, நீங்கள் இப்போ அந்த ஆணுக்குள்ள ஃபோட்டோ இடது பக்கமும் பெண்ணுக்குள்ள ஃபோட்டோ வலது பக்கமும் நீங்கள் எந்த இடத்து நடுசில் வைக்க 2 பக்கமும் ஃபோட்டோ வச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் மயானத்தில் போய் புதைச்சிட்டு திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10-11 நாளில் கண்டிப்பாக 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஆமாம், அதே மாதிரி இது நீங்கள் பண்ணிவிட்டு சுடுகாட்டில் போய் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது எக்காரணத்தை கொண்டு குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. சிலவங்களுக்கு வெளியே வச்சு குளிக்க இடம் இருக்காது. அதாவது இந்த ரோட்டோட்னால இருக்கும், இல்லை ஃப்ளாட்டில் அப்படி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாளியில் ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டி கல் உப்பு போட்டு நீங்கள் வச்சுட்டு போயிடணும். அங்கே போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அந்த தண்ணியை எடுத்து உங்கள் கால் கையெல்லாம் கழுவி மூஞ்செல்லாம் கழுவிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே போகணுன்னு குளிச்சிடணும். குளிச்சுட்டு நீங்கள் போட்டு போன துணியை உடனே துவைச்சி போட்டுடணும். இப்படி பண்ணாதான் நமக்கு அந்த பூஜையினால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஒரு டக்குன்னு சீக்கிரமாக நமக்கு நடக்கக்கூடிய பூஜை இது. இப்போ இது நாங்கள் பண்ணத மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் எந்த எதுவுமே வரையாமல் உங்களுக்கு சில விஷயங்களை கொடுப்போம், ரெடி பண்ணி கொடுப்போம். அதை நீங்கள் அவங்க வீட்டு முன்னாடி அதை நீங்கள் தூவுற மாதிரி தூணிங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும், டக்குன்னு பெரியவாங்க. அப்படி சிலவங்களுக்கு அப்படி எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட செய்ய முடியல அப்படி நாங்கள் பண்ணுற பூஜைலாம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் நாங்கள் மயானத்தில் உட்காந்து பூஜை பண்ணுவோம். இதே கள்ளக்காதல் பிரிக்கிற பூஜை நாங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் மயானத்தில் பூஜை பண்ணி அதுக்கு பலி கொடுத்து அதை சில விஷயங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து யார் 2 பேர்த்த பிரிக்கணுமோ அவங்க வீட்டில் கொண்டு தூவுங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க. அதை நம்ம சாதாரணமாக இருக்க ஆளுக்கு அதை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க இப்போ நாங்கள் மயானத்துக்கு போகிறோம் அப்படின்னு நாங்கள் ஹோட்டல் கேட்டு தசை கேட்டு எல்லாமே நாங்கள் போட்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சு தான் நாங்கள் போவோம். நார்மலாக இருக்க ஆளுக்கு நம்ம அப்படி போய் மயானத்தில் போய் பண்ணும்போது அவங்களுக்கு அது சேஃப்டி கிடையாது, அவங்க உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும். அப்படி இல்லை அவங்களுக்கு எதுவும் ஆகாட்டினாலும் அவங்க மயானத்துக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அவங்க பின்னாடி ஏதாவது கெட்ட விஷயங்கள் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒரு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டு மயானத்துக்கு நீங்கள் இதை மாதிரி நம்ம எரிச்சிட்டு வர்றது இதே மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகலாம். அங்கே மயானத்தில் உட்காந்து பூஜை பண்ணுறோம் நம்ம பண்ணும்போது நம்ம பார்த்து தான் என்றைக்குமே நீங்கள் பண்ணணும். அதனால் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த எந்திரத்தை நான் கொடுத்துருக்க எந்திரத்தை நீங்கள் காரிய தகுதியில் வரைஞ்சி நான் கொடுத்த மந்திரத்தை நீங்கள் பூஜை பண்ணி நீங்கள் போய் போதைங்க. கண்டிப்பாக ஒரு 11 நாளுக்குள்ளேயே நல்ல உங்களுக்கு ஒரு பலன் நல்லா கிடைக்கும். அப்படி உங்களால் முடியல, என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணித்தர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நன்றி.